Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு காரசாரமான பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் மசாலா சாதம், கீ ரைஸ், சப்பாத்தி, நான், புரோட்டா கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இதோட பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது 2 மினிட்ஸ் அப்படியே வேக விடலாம். இப்போது இதோட மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி சேர்த்து அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு கடாயை மூடி வச்சு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். 10 மினிட்ஸ் கழித்து மூடியை எடுத்து பார்க்கலாம். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் புளிக்காத கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணும்போது இந்த மசாலா கொஞ்சம் க்ரீமியாக இருக்குங்க. இதோட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்து பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக விடலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. 2 மினிட்ஸ் கழித்து மூடி எடுத்து விட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் பன்னீரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் பன்னீரோட நல்லா ஒட்டுங்க. சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையோட பன்னீர் மசாலா ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.